தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க அதை சொல்லுங்க. ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? உள்ளத்தில் பிறந்தாரா? ஆமென். ஒரு சில 2 காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்காவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எனக்காக யாராவது ஒருவர் சத்தமாக. 3வது வசனம். 5வது வசனம். தாவீது ஊருக்கு போனார்கள். ஓகே. இந்த லூக்கா 2வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதை எழுத வேண்டும் என்று சொல்லி இவங்க என்ன செய்றாங்க? தங்கள் ஊருக்கு போனார்கள். அதே போல யோசேப்பும் என்ன செய்தார்? கலிலேயாகிய நசரேத்திலிருந்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமுக்கு இவரும் போனார். ஆனா எங்கேயுமே அவங்க கடைசி வரைக்கும் அந்த குடிமதிப்பு என்ன செய்யப்படல, எழுதல. அதான் நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட். எங்கேயுமே அவருக்கு என்ன செய்யப்படல, பர்த் சர்டிபிகேட் என்ன செய்யப்படல, ரெஜிஸ்டர் பண்ணல, எங்கேயுமே எழுதல, எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. ஆனா என்ன அதிசயம் அப்படின்னா, ரெக்கார்டே இல்லாத அவருடைய நாளதான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுன்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து முன் கிறிஸ்து பின் சொல்லி உலக சரித்திர நாயகனாக, உலகத்தின் மையமாக யாரை போற்றி வைத்திருந்தார்கள் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவ தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவனைத்தான் இன்றைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்த இந்த நாளைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தார் அப்படிங்கிறது அதிசயம் இல்லை, அது அதிசயம் இல்லை. ஆனா 2025 ஆண்டுகளாக நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். பாத்தீங்களா? அதுதாங்க அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். மனுஷர்களின் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக வரத்தை பெற்றவர் அவர். ஹல்லேலூயா. அவர் பிறந்தது மாத்திரமல்ல, இன்னமும் நமக்குள்ளாக அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய பிறந்த நாளாகிய இந்த கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2வதாக 2 சொன்ன, 1 தான் முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு சொல்லிக்கிட்டு செய்துக்குள்ளாக போவோம். இந்த அழகா இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது சொல்ல வேண்டும் என்று தோன்றின 2 காரியங்கள். எங்க அந்த நல்ல மேய்ப்பன், எங்க நல்ல ஆடுகள்லாம் நல்லா மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அத கலங்குன தண்ணீரை காட்டுனாங்கன்னு சொல்லி ஒரு சில பெரிய ஆடுகள் கூட சொல்லிருச்சு. ஆனா 23வது சங்கீதம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் என்னை இது நல்ல மேய்ப்பனுடைய வேலை. ஆனா இன்னொரு மேய்ப்பன் இருக்கிறார், அதெல்லாம் பார்த்தோம். என்ன பிரதர் சொன்னா, இன்னொரு மேய்ப்பர் இருக்கிறாரு. அவரு எப்படி அப்படின்னு சொன்னா, கல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அததான் சொன்னாங்க, கலங்குன நீரை காட்டக்கூடிய ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. சோ நிச்சயமாக நம்மளுடைய தெய்வம் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொடுத்து நம்மளை திருப்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அதுக்கப்புறம் சொன்னாங்க பாவிகள் அப்படின்னு சொல்லி. சபை என்பது நீதிமான்களின் விருந்துச்சாலை அல்ல, பாவிகளின் மருந்துச்சாலை. சபை என்பது நீதிமான்களின் விருந்துச்சாலை அல்ல, பாவிகளின் மருந்துச்சாலை. சோ பாவப்பட்ட பாவிகளை தேடிதான் அவர் என்ன செய்தார்? வந்தார். அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வரத்தை பெற்றவர் இன்றும் நமக்குள்ளாக நம் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமாக வாசிப்போம்.
1, 2 வசனங்களை நாம் வாசிப்போம். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போதும். சோ இயேசு பிறந்தார். இப்ப அவருடைய பிறப்பை பார்க்கிறதுக்காக ஒரு 3 யார் வந்திருக்காங்களா? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள்னா யாரு? வாய்ஸ் மேன். ஓகே, நான் தமிழ்ல கேட்டா நீங்க இங்கிலீஷ்ல சொல்றது. ஓகே, நல்லது. ஓகே, ஞானிகள், சாஸ்திரிகள், வாய்ஸ் மேன். ஓகே, எப்படியா? எல்லாம் கற்று தெரிந்தவர்கள், இப்படி சொல்லிடலாம். எல்லாம் கற்று தெரிந்தவர்கள். ஒரு சில ஆராய்ச்சியாளர் அவங்களோட பேரை குறிப்பிடுறாங்க, நேரம் இல்லாதனால நான் நேரடியாக போறேன். சோ இப்படி எல்லாம் தெரிந்த இவர்கள் அவங்களுக்கு கணக்கிட்டு பார்த்தாங்க, நட்சத்திரத்தை கணித்தார்கள். இயேசு எனக்கூடிய ஒருவர் பிறந்திருக்கிறார்னு சொல்லி அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரிஞ்சதுன்னா அவங்க ஞானி, ஏன் தெரிஞ்சது அவங்க வாய்ஸ்மேன், தெரிஞ்சிருச்சு. ஆனா தெரிந்த இவங்களுக்கு தான் என்ன தெரியல அப்படின்னா, இயேசு இடத்துல எப்படி வரணும்னு தெரியல. எல்லாம் தெரிந்தவர்கள் தான், எல்லாம் அறிந்தவர்கள் தான், ஆனா இயேசு இடத்துல எப்படி வரணும்னு சொல்லி தெரியல. நம்மள கூட அநேக பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெரிய படிப்பு, பெரிய பதவிகள், எல்லாம் அறிந்திருக்கிறோம், எல்லாம் தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் இயேசு இடத்துல எப்படி சேருவது, அவரை எப்படி தரிசிப்பது, அவரை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது நம்மள இன்னும் நிறைய பேருக்கு அறியாம இருக்கிறனால தான் இன்னும் நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அறிந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்துவோடு கூட கொண்டாடிக்கிட்டு இருப்போம். வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க இயேசுவிடத்துல செல்லக்கூடிய வழியை என்ன செஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ளணும். இயேசுவை போய் நீங்க சந்திக்க வேண்டும், அவரை நீங்க ஆராதிக்க வேண்டும், அவரை நீங்க பணிந்து கொள்ள வேண்டும் சொல்லிதான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை எல்லார்ட்டையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஓகே, அடுத்தபடியாக பார்ப்போம். இவங்களுக்கு கணக்கிட்ட ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நட்சத்திரம் என்ன செய்யப்படும், நம்மள வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நட்சத்திரத்தோட பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? யாருக்கு தெரியும் அந்த நட்சத்திரத்தோட பேரு? ஓகே, வாசிங்க அப்போ மத்தேயு 2:2. அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க? என்ன நட்சத்திரம்? அவருடைய நட்சத்திரம். நல்லா சொன்னாங்க. யாருடைய நட்சத்திரம் இது? எந்த மனுஷனுடைய நட்சத்திரம் அல்ல. இந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு பேரை பாத்தீங்களா? அவருடைய நட்சத்திரம். நம்ம சொல்றோம்ல, கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் சொல்ற மாதிரி நட்சத்திரம் சொல்லுது, நான் அவருடைய நட்சத்திரம். பாருங்க என்ன அழகானது. என்ன நட்சத்திரமா? நான் அவருடைய நட்சத்திரம். இப்போ இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கணக்கிட்டாங்க, நட்சத்திரத்தை கண்டார்கள், அந்த நட்சத்திரத்துக்கு பேரையும் அறிந்தார்கள். எல்லாம் அறிந்துட்டாங்க. அவங்க எல்லாம் அறிந்த அவங்க அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வராங்க. ஒரு நட்சத்திரம் எவ்வளவு தூரம் நகரும்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு நட்சத்திரம் நார்மலா நட்சத்திரம் நகராது. ஆனா அதோடைய எர்த்தோட மூவ்மெண்ட் படி கொஞ்சம் 4 டிகிரிக்கு போகும், 4 டிகிரிக்கு வரும், பெண்டுலம் மாதிரி ஒரு 4 டிகிரி. ஆனா இந்த ஒரு நட்சத்திரம் தான் என்ன நட்சத்திரம் சொன்னா, அவருடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மட்டும்தான் நகர்ந்து சென்றது. பாருங்க எப்படி அதிசயமான நட்சத்திரம். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை தான் அந்த ஞானிகள் என்ன செஞ்சாங்க, தெரிஞ்சிருச்சு. இத ஃபாலோ பண்ணுனா நம்ம எங்க போயிடலாம், இயேசுவை போய் சந்திச்சிடலாம். ஓகே, இப்ப இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா வராங்க, நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்றாங்க. அவங்களோட கண் வேற எங்கேயுமே நோக்கல, அந்த நட்சத்திரத்தையே நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து அப்படியே பாக்குறாங்க, ஒரு பெரிய வீடு, பெரிய பங்களா, ஒரு பெரிய அரண்மனை தெரியுதேன்னு பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ
நட்சத்திரத்தை ஃபாலோ பண்றதை விட்டுக்கிட்டு இப்ப என்னன்னு செஞ்சுட்டாங்க, இவங்களோட சுய புத்தியின் மேல் சாய்ந்து. ஆமா, யார் அவரு? யூதரின் ராஜா. அப்ப ராஜானா எங்க பரப்பாரு? அரண்மனைக்கு தான் பரப்ப. இதை தாண்டி போனா கத்தாரோடைய அவுட்ரு, இந்த அவுட்டர்ல பறக்க மாட்டாரியா? போங்க போங்க, அப்படியே கார்னிஷ்ல போங்க, அங்க பறந்துருப்பான்னு இவங்களாவே ஒரு சுய புத்தியின் மேல் என்ன செஞ்சாச்சு, சாய்ந்து போறாங்க. போன உடனே கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? யூதருக்கு பறந்தவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, பறந்தவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இத ஃபாலோ பண்ணி போனா அவரை பாத்திரலான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எதை ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிந்தது. ஆனாலும் அவங்களால என்ன செய்ய முடியல, சரியா போய் சேர முடியல. நமக்கும் அப்படிதான், எல்லாம் தெரியும், வசனங்களை தலைகீழ சொல்லவும் தெரியும், வசனங்களை வியாக்கியானம் பண்ணவும் தெரியும், கிறிஸ்து பிறந்தார்னு கொண்டாடவும் தெரியும். ஆனாலும் சென்று அடைய வேண்டிய ரட்சிப்பின் முழுமைய நம்ம என்ன செய்யல, சரியா இன்னும் போயிட்டு இருக்கோம். வசனம் அழகா சொல்லும், நீங்கள் நன்றாய் தானே ஓடினீர்கள், உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணினவன் யார்? நான் போயிட்டு தான் இருந்தேன், நல்லா தானே போயிட்டு இருந்தேன், எப்படியாவது அவரை நான் காண வேண்டும், என் ராஜாவை நான் காண வேண்டும் சொல்லி நன்றாக ஓடிக்கொண்டிருந்தேன்னா இப்ப என்னோட ஓட்டம் என்ன செய்யப்பட்டது? தடைப்பட்டது. என்னோட ஓட்டம் தடைப்பட்டது, என்னுடைய பிரயாணங்கள் மாறினது, என் பாதை விலகியது. நான் செல்லக்கூடிய டார்கெட்ல இருந்து என்னுடைய எல்லா காரியமும் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவங்க இடத்துல ஒரு வாஞ்சை இருந்துச்சு, எப்படியாவது நான் என்ன செய்யணும், அவரை போய் பாத்திரணும், எப்படியாவது நான் அவரை பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை மட்டும்தான் இருந்தது. சரி, இந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் இது வெளிப்படுத்தப்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்ல 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 இல்ல. ஆமா, இன்னைக்கே பார்த்தோம், மேய்ப்பர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது, மேய்ப்பர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஞானிகளுக்கு அவங்கள கைட் பண்றதுக்கு, அவங்கள வழி நடத்துவதற்கு ஒரு நட்சத்திரத்தை என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்தாரு. எனக்கும் ஒரு கோபம் தான், இந்த மேய்ப்பரை மட்டும் விட்டுட்டாரு, இந்த மேய்ப்பரை மட்டும் விட்டுட்டாரு. ஏன் விட்டாரு? ஏன் இந்த மேய்ப்பருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அதை வழி நடத்துறதுக்கு இன்னொரு ஒரு நட்சத்திரம் இல்ல? ஏன் அந்த நட்சத்திரம் இல்ல? ஆனா அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், தேவனுக்கு யாருக்கு எதை வெளிப்படுத்தணும், எதை சொன்னா, ஏன்னா இவங்களால என்ன செய்ய முடியாது, இங்க வர முடியாது. ஆனா மேய்ப்பர்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியா அவங்க வந்துடலாம். ஏன்னா மேய்ப்பர்கள், ஏன் மேய்ப்பர்களுக்கு சொன்னார் அப்படின்னா, மேய்ப்பர்கள் தான் அந்த காலத்துல ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு அப்படின்னா, அந்த ஆடு குட்டி போட்ட ஆடு பலியிட வேண்டும் அப்படின்னா, அந்த பலியிடக்கூடிய ஆட்டை இந்த மேய்ப்பர்கள் தான் போய் பார்த்து அது பழுதற்ற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கணும். இப்போ இந்த தேவாட்டுக்குட்டியும் நமக்காக பலியாக வேண்டும் சொல்லி பறந்த ஆட்டுக்குட்டி. அதனால தான் மேய்ப்பர்களையும் அவங்க என்ன செய்தாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இந்த மேய்ப்பருக்கு தெரியும், ஓகே இங்க அங்கெல்லாம் பறந்துருக்காது, ஏன்னா நமக்கு தெரியும் இந்த சைடு இந்த மந்தையில இருக்காது, இந்த மந்தையில தான் இருக்குமோ, இங்கதான் புதுசா 2 பேர் வந்தாங்க, அங்க போவோம், அவங்களுக்கு தெரியும். அப்போ ஆவியானவர் என்ன சொல்றன்னா, நமக்கு யாருக்கு எப்படி வழி நடத்தணுங்கிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் யாருக்கு எப்படி வழி நடத்தணும்ட்டு அவருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு அவர் இரட்சகராகவே வெளிப்படுவார், ஒரு சில பேருக்கு அவர் மீட்பராகவே வெளிப்படுவார், ஒரு சில பேருக்கு அவர் நியாயாதிபதியாகவே வெளிப்படுவார், ஒரு சில பேருக்கு நல்ல மேய்ப்பனாகவே வெளிப்படுவார். யாருக்கு எப்படி அவர் வெளிப்படுவான்னு தெரியுது. ஆனா ஒன்று தெரியும், என்னை அனைவரையும் என்ன செய்வாரு, தன்னிடம் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னிடம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பறந்தாங்க வளர்ந்தாங்க, ஆனா 2025 வருஷமும் ஒரு ஆள் நம்மளோட வாசம் பண்றாருன்னா அது சாதாரணப்பட்டல, அதுதாங்க அதிசயம், அதுதாங்க நற்செய்தி. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஞானிகளுக்கு அவர் ராஜான்னு தெரிஞ்சது, அவருடைய நட்சத்திரம்னு தெரிஞ்சது,
அடுத்தபடியாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏரோது என்ன செய்யறாரு, அவங்களுடைய சாஸ்திரிகள் எல்லாம் கூப்பிடுறாரு, ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா எங்க? உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா ஆமா தீர்க்க தரிசனம் இருக்குது. என்ன தீர்க்க தரிசனம் இருக்கு? இவர் எங்க பிறப்பாருன்னு இருக்கு, பெத்லஹேம்ல பிறப்பார். இப்போ இந்த வாய்ஸ் மேன் இவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, அடுத்து ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. ஆஹா, பெத்லஹேம் தானா, பெத்லஹேம் தான், ரைட். பாருங்க, படிப்படியா அவர் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்திக்கிட்டே வராரு, படிப்படியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வராரு. ஆனா இந்த ஞானிகள், நன்றா வந்த ஞானிகள் என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ ஏரோதோடைய அரண்மனைக்கு போனாங்க. பார்த்தோம், நம்ம நேரம் இல்லாதனால வசனங்கள் நம்ம வாசிக்கல. அப்படியே அந்த அரண்மனைக்கு போன உடனே ஏரோதோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், எப்பெல்லாம் நம்ம பாதம் மாறுறோமோ, எப்பெல்லாம் பாதம் மாறுறோமோ அப்ப நம்ம மட்டும் கலக்கடைய மாட்டோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் ஒரு கலக்கடைய செய்வோம். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப பிறரை நான் கலக்கமடைய கூடாது, பிறரை கலக்கமடைய வைக்க கூடாது, பிறருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னா நான் எப்படிப்பட்ட வழியில போகணும்? அந்த நட்சத்திரத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணி போகணும். எந்த ஒரு கெஸ்ஸிங்கும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு என்னுடைய பிசிக்கல், என்னுடைய மாமிச சிந்தையினாலோ, என்னுடைய புத்தியின் கூர்மையினாலோ இருக்கக்கூடாது. நான் நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்ணணும். இல்ல அப்படின்னு சொன்னா நானும் கலங்கி, நானும் குழம்பி, என்னை சுத்தி இருக்கிற குடும்பத்தையும் குழப்பி, என்னோட சுத்தி இருக்கிற சமுதாயத்தையும் குழப்பி கலக்கமடைய வைப்போம். இதுதான் யாருடைய ஆவினா, ஏரோதனுடைய ஆவி. இந்த வாய்ஸ்மேன் அது வரைக்கும் நல்லதா இருந்தாங்க. எப்ப ஏரோதனுடைய அரண்மனைக்குள்ளாக கால் வைத்தாங்களோ அப்ப அவங்க என்ன எப்படி மாறிட்டாங்க? அவங்களும் குழம்பி பிறரையும் கலக்கமடைய செய்ய. இந்த ஏரோதனுடைய ஆவிய குறித்து 2-3 காரியங்கள் சொல்லி நான் மீண்டுமாக செல்ல விரும்புகிறேன். யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு க்ளூ கிடைக்கும். என்ன அப்படின்னா, இந்த தேவாலயத்தை 46 வருஷம், வாசிங்க சத்தமா யாராவது. இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சா? 46 வருஷம் ஆச்சாம். யாருக்கு? இந்த ஏரோதுக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சாலமோனுடைய நாட்கள்ல வெறும் 7 வருஷத்துல கட்டினாங்க. செருபாபேலுடைய நாட்கள்ல வெறும் 4 வருஷம். மொத்தம் அது 20 வருஷமா இருந்தாலும் கட்டின பகுதி பாத்தீங்கன்னா வெறும் 4 வருஷம். இப்படி 4 வருஷத்துல கட்டி முடிக்கக்கூடிய ஆலயத்தை 46 வருஷம் கட்டினாங்க. ஏன் தெரியுமா? ஏரோதினுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி அப்படின்னா, இடித்து 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 கெட்டக்கூடிய ஆவிதான் ஏரோதினுடைய ஆவி. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கலாம் இப்போ கேட்பமா, ஏரோதின் ஆவி நம்ம கிட்ட இருக்கா? கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம விழுந்து விழுந்து போறோமா? விழுந்து விழுந்து போறோமா? விழுந்து விழுந்து போறோமா? என்னுடைய இயேசுவையே நோக்கி நான் செல்லக்கூடிய இந்த இடத்துல நான் வழி விலகி வழி விலகி வழி விலகி போய்கொண்டே இருக்கிறேனா? அப்படி இருப்பேன்னு சொன்னா அது ஏரோதனுடைய ஆவி. ஏரோதனுடைய ஆவி அது. இரண்டாவதாக மத்தேயுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க. இல்ல அப்பொழுது ஏரோது கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, இதுதாங்க அடுத்த ஆவி. ஏரோதனுடைய ஆவி என்னன்னா கோபம். எப்ப பார்த்தாலும் கோபம். ஏங்க, பறந்திருக்கிறவர் சமாதானத்தின் கர்த்தருங்க, சமாதானத்தின் தேவங்க. எப்படிங்க நமக்குள்ள அவர் பறந்துட்டாருன்னா எப்படி கோபம் வரும்? அப்படி கோபம் வருது அப்படின்னா இது என்ன ஆவி? ஏரோதின் ஆவி. இந்த கோபம் வந்துருச்சுன்னா இதோட நிக்காது. அடுத்தது வாசிங்க. அதே 2:16 ஆட்களை அனுப்பி திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே கொலை செய்யறதாங்க.
அப்போ கோபம் வந்துருச்சுன்னா இதோட தொடர்ச்சி என்ன? கொலை. இத மோசேயின் காலத்துல நீங்க பார்த்திருக்கலாம். கோபம் வந்துருச்சுன்னா அடுத்தது கொலைதான். இதெல்லாம் யாருடைய ஆவி அப்படின்னு சொன்னா ஏரோதனுடைய ஆவி. ஏரோது மத்தேயு 4:14 6வது வசனமும் 12:1-2 வசனங்களா வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா சும்மா பிறந்த நாளை கொண்டாடும் பொழுதே அவனுடைய தலையை எடு, அவனை கொல்லு. ஏன்னா கொல்லக்கூடியது தாங்க ஏரோதனுடைய ஆவி. எதை கொல்லக்கூடியது திரும்ப? இப்போ ஏரோதனுடைய ஆவி ஆத்துமாவை கொல்லக்கூடியது ஏரோதின் ஆவி. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஆத்துமாவை கொல்லக்கூடியது ஏரோதனுடைய ஆவி. அப்போ இயேசுவின் ஆவி உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவி. ஹல்லேலூயா. அப்போ ஏரோதினுடைய அரண்மனைக்குள் போன உடனே ஏரோதினுடைய ஆவி இப்ப என்ன செஞ்சிருச்சு? இவங்களுக்குள்ளாக இருக்கு. இன்னும் ஒரு வசனங்களை வாசிப்போமா? மத்தேயு 2:3. எல்லாரும் கலங்கினாங்க. ஏன்னா என் வீட்டுல 2 வயசு குழந்தை இருந்தா அந்த குழந்தையும் சாக போகுது, என் மாமன் வீட்டுல இருக்கிற குழந்தையும் சாக போகுது, ஐயோ இப்படி சாக போகுதுன்னு ஊரு ஃபுல்லாமே. அப்ப பாருங்க, ஏரோது ஆவி வந்துருச்சுன்னா நான் மட்டும் இல்ல, ஊரே என்ன செய்யுமா? கலக்கம் அடையும், ஊரே பயம்புறுத்தும். மத்தேயு 2:7 இன்னொரு ஒரு முறை வாசிங்களா? ரகசியமாய். இதுவும் ஏரோதனுடைய ஆவியா. எப்ப பார்த்தாலும் தேவன் சொல்கிற வெளியரங்கன்னு சொன்னா ஏரோதனுடைய ஆவிய ரகசிய பாவம் சொல்லும். சொல்ல வேண்டாம், ரகசியமா இருக்கட்டும் இந்த பாவம். இதெல்லாம் ரகசிய பாவங்கள் எல்லாம் இருக்குமானால் கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரு? உள்ளத்துல பிறக்க மாட்டார், உள்ளத்துல பிறக்க மாட்டார். அடுத்தது இன்னும் 2-3 காரியங்களை பார்ப்போம். 12:1 அப்போஸ்தலர் 12:1. துன்பப்படுத்துகிற ஆவிதான் ஏரோதின் ஆவி. சபைய குழப்பட பண்ணியும் துன்பப்படுத்தும். எது? ஏரோதனுடைய ஆவி. நேரம் அதனால அடுத்தடுத்ததா போறேன். மார்க் 8:15 வாசிப்போம். மார்க் 8:15. மார்க் 8:15. ஏரோதின் புளித்த மாவு. எச்சரிக்கையாக இருங்கள். நல்லா நீங்க அந்த காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பழைய சுபாவமும் பாரம்பரியமான போதனையும், பழைய சுபாவமும் பாரம்பரியமான போதனையும் விட்டு நீங்க எச்சரிக்கையாயிருங்க. அதை விட்டு நீங்க வெளியே வாங்க. ஏன்னா ஏரோதனுடைய ஆவி பழைய பாவத்தை சொல்லி 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 கிறிஸ்து எனக்குள்ளாக பிறப்பத தடை செய்யும். ஹல்லேலூயா. இது ஏரோதனுடைய ஆவி. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். மத்தேயு 14:3. மத்தேயு 14:3. தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி யாருக்காக? சகோதரனுடைய. பாருங்க, ஒரு சைடு ஆலயம் கட்டக்கூடியதுலயும் அவன் இருப்பான், இன்னொரு சைடு பாவ செயல்லையும் இருப்பான். இதுதாங்க ஏரோதனுடைய ஆவி. நம்ம ஏன் கிறிஸ்து பறக்கலன்னு கேட்டா, ஒரு சைடு நல்லவ மாதிரியே காட்டுறது, இன்னொரு சைடு பாவ செயல ரகசியமா செய்வது. ஏரோதினுடைய ஆவி. இந்த ஏரோதினுடைய அரண்மனைக்குள்ள போன உடனே இந்த சாஸ்திரிகளுக்கு இப்ப என்ன ஆயிருச்சு? ஆஹா, வந்த இடம் சரியில்லை, இந்த ஆவி நமக்கு என்ன செய்யப்பட வேண்டாம் சொல்லிக்கிட்டு உடனே இந்த சாஸ்திரி என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தாங்க. உடனே அந்த சாஸ்திரிகள் அதை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தா நட்சத்திரம் போயிருச்சா? இல்ல, மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பாக்குறாங்க. பாருங்க,
நம்மளோட தேவன் நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்துறாருன்னா, நீங்க என்னதான் பாவம் பண்ணி மனம் திரும்பின பிறகு நீ வந்தேனா உனக்காக காத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் பிறந்ததே உங்களையும் என்னையும் ரட்சிக்க தான் பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ காத்து இருக்கிறாரு. இன்னைக்கு என் மகன் மனம் மாற மாட்டானா? இன்னைக்கு என் மகன் வெளியே வர மாட்டானா? காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் எங்க இருந்து பார்க்கலாம்னா, இந்த ஞானிகள் இடத்துல இருந்து பார்க்கலாம். ஞானிகள் என்ன செஞ்சாங்க? உடனே அதை விட்டு அறிந்த உடனே, ஆஹா இங்க பிரச்சனை இருக்குன்னு அறிந்த உடனே அதை விட்டு அவங்க வெளியே வந்தாங்க. அதனாலதான் வெளிப்படுத்தல சொல்றது, அவளை விட்டு வெளியே வா. என்ன? அவளை விட்டு வெளியே வா. யாரு? பாபிலோன். தப்புறான போதும், குழப்பமான காரியம், இதை விட்டு பாவ செயல், இதை விட்டு நீ என்ன செய்ய? வெளியே வா. ஏன்னா நீ கிறிஸ்துவையே தொழுது கொள்ளக்கூடியவன். நீ கிறிஸ்துவ தொழுது கொள்ளக்கூடிய, நீ கிறிஸ்துவ பார்க்கணுமா? நீ கிறிஸ்துவ பார்க்கணுமா? ஏரோதினுடைய அரண்மனை ஆவியை விட்டு வெளியே வா. நம்மள கூட நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம்? ஆரம்பத்துல ரட்சிக்கப்படும் பொழுது தேவனிடத்துல இருந்த அந்த ஆதி அன்ப எப்ப விடுறான்னா, சுகபோகமான வாழ்க்கைய பார்க்கிறோம். நல்லதா இருக்கு இந்த அரண்மனை, சாப்பாடெல்லாம் பலமா தான் இருக்கு, நல்ல வசதியா ஆயிருச்சு வாழ்க்கை, இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர முடியும்? எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துறதுதான் ஏரோதினுடைய ஆவி. தேவன் சொல்றாரு, நீங்க வெளியில வாங்க. ஏன்னா உங்களுக்காக நான் பரத்தை விட்டு இறங்கி இருக்கிறான். உங்களுக்காக நான் எங்க இறங்கி இருக்கேன்? பரத்தை விட்டு இறங்கி இருக்கேன். நீ பாவத்தை விட்டு வெளியே வா. நீ பாவத்தை விட்டு வெளியே வந்தேன்னா, பரத்தை விட்டு இறங்கின நான் உன்னை அணைச்சுக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நல்ல ஒரு ஆண்டவர் அவரு. ஓகே, இந்த சாஸ்திரிகள் வெளியில வந்த உடனே அவங்களுக்கு இப்ப என்ன சந்திருச்சு? நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அப்பா நம்ம வழி மாறல, போனோம்தான், வழி தவறி போனோம்தான், திருப்பி ஆனா வந்துட்டோம். இப்ப நம்ம மறுபடியும் ரட்சகரை நான் சந்திக்கக்கூடிய சரியான பாதையை நான் மறுபடியும் பிடிச்சிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் அந்த ஞானிகளுக்கு அல்லது அந்த சாஸ்திரிகளுக்கு. இந்த சாஸ்திரிகள் அப்படின்னா எல்லாம் கற்று அறிந்தவர்கள்ட்டு அந்த காலத்துல ஒரு நினப்பு இருந்தது. ஆனா அதை குறித்த 2 காரியங்கள் மட்டும் சொல்றேன். மோசையின் காலத்துல ஆரோனும் மோசையும் செய்த அற்புதத்துக்கு எகெயின்ஸ்டா யாரு செஞ்சாங்களா? சாஸ்திரிகள் தான் செஞ்சாங்க. சாஸ்திரிகள் செஞ்சாங்க. ஆனா என்ன வித்தியாசம்? இந்த பாம்பு அந்த பாம்பை விழுங்கிருச்சு, கடைசியில் என்ன செஞ்சாங்க? தோற்று போனார்கள். அப்ப சாஸ்திரிங்கிறவங்களுக்கு வல்லமெல்லாம் பெருசா இல்ல. சாஸ்திரிங்களுக்கு வல்லமெல்லாம் பெருசா இல்ல. நம்ம நினைச்சிடறான் எல்லாம் அறிந்திருக்கான், படிச்சிருக்கான், நானா இருந்தோம், ஒன்னும் முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா எதுவுமே உதவாது. சரி, அடுத்தது ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும்னா, சாஸ்திரிகள் நீங்க பார்வோனுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள்லாம் இப்படிதான், இன்னும் பெருசு இல்லை. ஆனா எல்லா சாஸ்திரி அப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு சாஸ்திரியை மட்டும் நான் வாசிக்க விரும்புறேன். தானியேலுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். தானியேல் 4:9. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய யாருங்க இது? யார் இது? தானியேல். அப்ப தானியேலும் யாரு? சாஸ்திரிகள். அவப்பா எல்லா சாஸ்திரிகளால எல்லாமே செய்ய முடியாது. எந்த சாஸ்திரோட தேவன் இருக்கிறாரோ அந்த சாஸ்திரால மட்டும்தான் சொப்பனத்தையும் விளக்க முடியும், தரிசனத்தையும் சொல்ல முடியும், நாட்டையும் சரியா நடத்த முடியும், அற்புதத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ சாஸ்திரிகள் எல்லாருமே போறவங்க எல்லாருமே இயேசுவை நான் பார்த்து விடுவேன், சென்று விடுவேன் அப்படின்னா அப்படி கிடையாது. யாரோடு தேவன் இருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் இப்ப என்ன செஞ்சிட முடியும்? பார்க்க முடியும். அப்ப யாரோட தேவன் இருப்பார்னா, யாரு வெளியே வருகிறார்களோ அவர்களோடு தேவன் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த சாஸ்திரிகள் இப்படியெல்லாம் இருந்தாங்க. நல்லா பார்த்துக்கணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவன் அநேகர். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்லயே இருந்துடலாம். ஆனாலும் முடிவு வரைந்த நிலைத்திருக்கணும், அதுதான் இங்க முக்கியம். ஆமென். சோ சாஸ்திரிகள் எல்லாருமே என்ன செய்ய முடியாது? போக முடியாது.
சரி, அவ்வளோ மேய்ப்பர்கள் இருந்தாங்க. எல்லா மேய்ப்பருக்கும் என்ன செய்யப்படல, வெளிப்படுத்தப்படல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மேய்ப்பர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால தெரிந்து கொள்ளப்படுதல். இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டனால தான் ஏரோதின் அரண்மனை ஆவியை விட்டு வெளியே வந்து நட்சத்திரத்தை பார்த்தார்கள். நட்சத்திரத்தை. ஓகே, இப்ப நட்சத்திரத்துக்கு வருவோமா? இந்த நட்சத்திரம் வானத்துல பார்த்தா அநேக நட்சத்திரம் இருக்கு. எல்லா நட்சத்திரமே என்ன இயேசு இடத்துல கொண்டு போய் விட்டுருமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. எல்லா நட்சத்திரையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. எல்லா நட்சத்திரத்தையும் நான் ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப நான் ஃபாலோ பண்ணக்கூடிய நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான தோற்றம் உடையதாக இருக்கும். அததான் இன்னொரு வகையில சொல்றாரு, கிரிகையினால் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கிரிகையினால் கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்தார் அப்படின்னா கிரிகையினால் என்ன செய்யப்பட வேண்டும்? வெளிப்பட வேண்டும் கிறிஸ்து. அப்போ இந்த நட்சத்திரம் தன்னுடைய தோற்றத்தினால் என்ன செய்யப்பட்டது? அது வித்தியாசமா இருந்ததுனால இந்த நட்சத்திரத்தை ஈஸியா அவங்க கணிச்சாங்க. கணிச்சு அந்த நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்ணாங்க. எல்லா நட்சத்திரத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஃபாலோ பண்ணிட முடியாது. ஒரு சில நட்சத்திரத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு தொடருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். வாசிங்க யூதாவினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம், யூதா 13வது வசனம். எல்லாரும் எனக்கு மேல அலர்ட்டா இருக்கிறீங்களா? 13வது அதிகாரம்னே டக்குன்னு பாக்குறீங்களா? 13வது வசனம், யூதா 13வது வசனம். போதும். இங்க ஒரு நட்சத்திரம் சொல்லுது. இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி அழைக்கிறாங்களா? மார்க்கம் தப்பி. என்னன்னா இந்த நட்சத்திரம் போக வேண்டிய வழியை விட்டு மார்க்கம் தப்பிருச்சு. இந்த நட்சத்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளும் மார்க்கம் தவறிடுவோம். அதனால எல்லா நட்சத்திரத்தையும் நான் என்ன செய்ய முடியாது? ஃபாலோ பண்ணிட முடியாது. இன்னொரு நட்சத்திரத்தை பார்ப்போமே. வெளிப்படுத்தல் 8:11. வெளிப்படுத்தல் 8:11. இங்க ஒரு நட்சத்திரத்தை குறித்து சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேரா? எட்டி என்று பெயர். எட்டினா கசப்பு. அப்ப இந்த நட்சத்திரத்தையும் நான் என்ன செய்ய முடியாது? ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தை நான் ஃபாலோ பண்ணினேன்னா என்னோட வாழ்க்கை எப்படி ஆயிரும்? கசப்பாயிரும், வியாகுலமாயிரும், நிந்தையா மாறிடும். அப்ப எல்லா நட்சத்திரத்தையும் நான் என்ன செய்ய முடியாது? ஃபாலோ பண்ணிட முடியாது. இன்னும் ஒரு நட்சத்திரத்தை பார்ப்போமே. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். இங்க ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. சொர்பங்கள் ஆகிய என்ன நட்சத்திரமா இது? ரம்பான். அப்ப இந்த நட்சத்திரம் சொரூபம். இந்த நட்சத்திரம் சொரூபம். என்ன அர்த்தம்? நான் யார போய் பார்க்கணும்னு நினைச்சு வந்தனா அவரை பார்க்காதபடி இந்த நட்சத்திரத்தை இப்ப நான் மிகைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுல என்ன வழி நடத்திட்டு போகுது? இதுவும் தவறு, இதுவும் தவறு. என்ன செய்யக்கூடாது? நட்சத்திரம் வழிகாட்டுறதுக்கு தானே தவிர நான் சென்று அடைய வேண்டியது, நான் பார்க்க வேண்டியது, தரிசிக்க வேண்டியது இன்னொரு நபர். இது அல்ல, இது அல்ல. எங்க பாஸ்டர் சொல்றது இந்த நட்சத்திரம் சொரூபம். பிள்ளையே சொல்றது சொரூபம். தேவனுக்கு மேலாக எதை நீங்க உயர்த்தினாலும், எதை நீங்க ஊழியத்தையே நீங்க உயர்த்தினாலும் அது சொரூபம். இந்த நட்சத்திரத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட முடியாது. ஆனா நம்ம ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. சும்மா ஒரு சாம்பிளா நீங்க ஆதியாகமம் 1:16 வாசிங்களா? ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 1:16 வாசிங்க சத்தமா. ம் 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 நட்சத்திரத்தை எதுக்குங்க உண்டாக்குனாரு? நட்சத்திரம் எதுக்கு உண்டாக்குனாரு? இருளை ஆளுறதுக்கு தான் நட்சத்திரம். நட்சத்திரம் எதுக்கு உண்டாக்குனாரு? இருளை ஆள வேணும். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நட்சத்திரம் இருளை அகற்றக்கூடிய நட்சத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா எல்லா நட்சத்திரத்தையும் நான் என்ன செஞ்சிட முடியாது? ஃபாலோ பண்ணிட முடியாது. நான் ஃபாலோ பண்றக்கூடிய நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரம் இருளை ஆள வேண்டும். இருளை ஆள வேண்டும் அப்படின்னா பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் அர்த்தம். இருளை ஆள வேண்டும்னா பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் நட்சத்திரம்.
அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை தான் நான் என்ன செய்ய முடியும், ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் ஒரு வசனங்களை எடுத்து வாசிப்போமே. தானியேல் 12:3. இந்த நட்சத்திரம் எப்படின்னா, அரண்மனைக்கெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போகாது. அரண்மனைக்கு கூட்டிட்டு போறதுக்குன்னு வேற நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரம் கூட்டிட்டு வாசிங்க. பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்ன செய்யாது, ஏரோதின் அரண்மனைக்குள்ளாக அழைத்து செல்லாது. இந்த நட்சத்திரம் எங்கு பிறந்தாரோ அங்க நம்மள என்ன செய்யப்படும், அழைத்து செல்லும். இந்த நட்சத்திரத்தை நோக்கிதான், இந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் இந்த ஞானிகள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. சாஸ்திரிகள் அப்படியே வந்தாங்க. வந்து கடைசியா இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, பார்த்துட்டாங்க. கடைசியா பார்த்துட்டாங்கப்பா. சரியா பின்பற்றுவோமானால் நம்ம என்ன செய்வோம், இயேசுவை பார்த்துருவோம். எப்படிப்பட்ட இயேசுவை பார்ப்போம், நமக்குள்ள பிறந்த இயேசுவை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நமக்குள்ள பிறந்த இயேசு அவங்க பார்த்த உடனே அவங்க வந்தது என்ன நோக்கம், அவங்க பார்க்கணும், அப்புறம் பணிந்து கொள்ளணும், அப்புறம் ஒரு சின்ன காணிக்கையும் கொடுக்கணும்னு வந்தாங்க. இப்ப நீங்கெல்லாம் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க, அந்த ஆண்டவரை பார்க்க தானே வந்திருக்கிறீங்க. அந்த ஆண்டவரை பார்க்க தானே எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இல்ல நான் அதை பார்க்க வரல, டான்ஸா பார்க்க வந்தேன்னு யாராவது சொல்றீங்களா, சொல்லுங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? நல்லாதான் பாடுனாங்க, நல்லாதான் ஆடுனாங்க. இருந்தாலும் அவங்க பாட்டுலயும் ஆட்டுலயும் யார பிரதிபலிச்சாங்க, நீங்க பார்க்க வேண்டிய இயேசுவை பிரதிபலித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவங்க வந்தாச்சு, இவங்க பார்த்தாச்சு, ஒரு சந்தோஷம். பணிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பணிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இங்க வந்தாச்சு, எல்லாரும் எல்லா ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க. இனி அடுத்ததா பணிந்து கொள்ளணும். பணிந்து கொள்றதுக்கு முன்னாடி நீங்க காணிக்கைய கொடுத்துக்கிட்டு பணியணும். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்தாச்சா, ரட்சிக்கப்பட்டாச்சா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சா, பிறந்துட்டாரா, பிறந்ததை பார்த்துட்டீங்களா, பார்த்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்களா? இப்படி எல்லா அனுபவம் நீங்க பெற்றுட்டீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய 3 காணிக்கைகள் உண்டு. சபையில செலுத்தக்கூடிய 3 காணிக்கைகள், உங்களோட வாழ்க்கையில செலுத்தக்கூடிய 3 காணிக்கை. இந்த 3 காணிக்கைகள் நீங்க செலுத்தினீங்கன்னாவே நீங்க இயேசு இடத்துல என்ன செஞ்சிடலாம், வாசம் பண்ணிடலாம். அவர் அங்க இருந்து பரத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்ததே எதுக்கு அப்படின்னா, நமக்குள்ளே வாசம் செய்ய. அந்த இயேசுவை நீங்க என்ன செஞ்சிடலாம், பாத்திரலாம். அவங்க கொண்டு வந்த ஒரு 3 காணிக்கை என்னன்னா, ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க அப்படியே. ஒண்ணு பொண்ணு அப்படின்னா என்ன, உங்களுடைய விசுவாசம். ஒரு வசனம் வாசிங்களா, எல்லாத்துக்கும் வாசிக்க வேண்டாம். 1 பேதுரு 1:7 வாசிங்க. 1 பேதுரு 1:7. விசுவாசத்தை எதனோட ஒப்பிட்டாச்சு, இப்போ பொண்ணோட ஒப்பிட்டாச்சு. இப்போ கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னு அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்க இடத்துலதான் நான் சொல்றேன், உங்க இடத்துல இப்ப எது இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் இல்லாம நீங்க போய் அவரை என்ன செஞ்சிட முடியாது, பணிந்து கொள்ள முடியாது. அவர் உங்க இடத்துல எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. அப்போ நீங்க ஆதியில கொண்டீங்கல்ல, உங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சீங்கல்ல, வழியில எத்தனை தடவை விழுந்தாலும் மறுபடியும் தேவன் உங்களை தூக்கி எடுத்து வழி நடத்தி வந்தவரை நீங்க போய் தரிசிக்கணும்னா விசுவாசம் இருக்கணுங்க. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள பிறந்துட்டார்னா என்னுடைய கிரிகையே விசுவாசத்தின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கிரிகையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வதாக என்ன கொண்டு வந்தாங்க, தூப வர்க்கம். எங்களோட சபை விசுவாசிகள் இருக்காங்களான்னு பாக்குறேன், பதில் வரலன்னா நோட் பண்ணிட வேணாம். தூப வர்க்கம் எதை குறிக்கும், என்னது, புகழ்ச்சியா, துதி, ஜெபம். தூப வர்க்கம் ஜெபம். ஆசரிப்பு கூடாரத்துல தூப வர்க்கத்தை எதுக்கு வச்சாங்க, அது எதுக்கு ஒப்பிடுது அப்படின்னா ஜெபம். அப்போ நான் விசுவாசம் இருக்குது எனக்குள்ள,
ஜெபமும் இருக்கணும். ரெண்டாவது ஜெபமும் இருக்கணும். இந்த விசுவாசமும் இந்த ஜெபமும் தான் நான் அவருக்கு செலுத்தக்கூடிய 2 காணிக்கை. ஆனா 3வது ஒரு காணிக்கை இருக்கு, மிகவும் நல்ல காணிக்கை. என்னன்னா வெள்ளைப்பழம். வெள்ளைப்பழம் என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? நிக்கதேமுடைய சம்பவத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கெல்லாம் மரித்தாங்களோ, மரித்தவங்களுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடியதுதான் இந்த வெள்ளைப்பழம். அதுக்கப்புறம் வாசனைக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மேக்சிமம் எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பைபிள்ல அப்படின்னா, அவர் மரணத்துக்கு சாயலாக ஒப்பிட போதுமெல்லாம் இந்த வெள்ளைப்பழத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டெட் பாடி என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஊர்ல இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, டெட் பாடிக்கு கொஞ்சம் ஸ்ப்ரேயை போடுங்க, சென்ட்டை போடுங்க, அது மாதிரி அப்போ ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அப்போ அந்த சாஸ்திரிகள் ஞானவான்களுக்கு தெரிஞ்சது, இயேசு பிறந்ததே என்னுடைய பாவத்துக்காக மரித்து என்னை ரட்சிக்கும்படியாக பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் வெள்ளைப்பழத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப வெள்ளைப்பழம்ங்கிறது என்ன அப்படின்னா, உடைக்கப்பட்ட நுரிக்கப்பட்ட இருதயம். தேவனுடைய சமூகத்துல ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தோட, ஒரு விசுவாசத்தோட, ஜெப சிந்தையோட அவரை நீங்க தொழுது கொள்வீர்களானால் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலும் தேவன் உங்களுடைய உள்ளத்துல பிறக்கணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடியது இந்த விசுவாசம், ஜெபம், உடைக்கப்பட்ட உள்ளம். இந்த 3 காரியங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில செய்து பாருங்க. தினம் கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறப்பார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கிறாரோ, எந்தெந்த நிமிஷம்லாம் பிறக்கிறாரோ அந்தந்த நிமிஷம்லாம் நீங்க யாரு? கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு கேள்வி மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இதுல கிறிஸ்தவங்க இல்ல? எல்லாரும் கிறிஸ்தவங்க தானா? அப்ப எல்லாத்து உள்ளத்திலும் கிறிஸ்து இருக்கிறாரா? அப்ப எல்லாத்துல கிறிஸ்து பிறந்துட்டாரா? பிறந்த கிறிஸ்து என்றென்றைக்கு நம்மளோட உள்ளத்துல ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. என்றென்றைக்கு நம்மளோட உள்ளத்துல ஜீவிக்கணும். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாத்துக்கும் ஒரு அட்வான்ஸ் விஷஸ். நிச்சயமாக உங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்வார்? பிறப்பார். பிறந்த தேவன் உங்களுக்குள்ளாகவே தொடர்ந்து வாசம் பண்ணுவார். இதுதாங்க அதிசயம். ஹல்லேலூயா.